வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மசாலா வேர்க்கடலை பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், அந்த கடலை மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட குவான்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான அளவு மிக்ஸ் பண்ணிருக்கணும். அந்த செய்முறையில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். எதுக்காகன்னா, தண்ணி அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக உதிரியாக வந்துடும். மசாலாவும் வேர்க்கடலும் தனியாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ண வேண்டாம், பச்சை வேர்க்கடலையும் யூஸ் பண்ண வேண்டாம். காஞ்ச வேர்க்கடலை வித் ஸ்கின்னோட மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு அருமையான மசாலா வேர்க்கடலை ரெடி. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். வாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மசாலா வேர்க்கடலைக்கு தேவையான பொருட்கள்: காஞ்ச வேர்க்கடலை 250 கிராம், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மசாலா வேர்க்கடலைக்கு வேர்க்கடலையை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கடையிலேருந்து வேர்க்கடலை வாங்கும்போது பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது, அதே டைமில் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. காஞ்ச வேர்க்கடலை வித் ஸ்கின்னோட நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன்னா, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கு பிறகு காரத்துக்காக தனியா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணால் உங்களுக்கு கலர் கொடுக்காது. அதனால தான் காரத்துக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு, சோம்பு இப்போல்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு உடனே தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். எதுக்காகன்னா, ஃபஸ்ட்டு அந்த கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்தளவுக்கு அந்த மசாலா வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது வேர்க்கடலை தனியாக வந்துடும், மசாலா தனியாக வந்துடும். அதனால் தண்ணி தெளித்த பிறகு கொஞ்சம் அழுத்தி இந்த மாதிரி பிசையணும். இப்போது இந்த மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கணும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 1 by 1 போட முடியாது. அப்படி போட்டால் உங்களுக்கு சில வேர்க்கடலை ஃப்ரை ஆகிடும், சில வேர்க்கடலை ஃப்ரை ஆகாது. அதனால் கையில் எடுத்து நீங்கள் அந்த 4 விரல் வச்சு ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணி நீங்கள் போடணும். க்ரஷ் பண்ணி போடும்போது வேர்க்கடலை தனித்தனியாக உதிரியாக விடும். இந்த மாதிரி தான் கரெக்டாக போட்டுக்கணும். சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் தண்ணி அதிகமானாலோ இல்லை கடலை மாவு அதிகமானாலும் உங்களுக்கு கரெக்டான கோட்டிங் கொடுக்காது. அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் ஒரு அருமையான மசாலா வேர்க்கடலை ரெடி. அதே டைமில் எண்ணெய் ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அப்பப்போ செக் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணுமோ வேண்டான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் ஒரு அருமையான வேர்க்கடலை ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த உடனே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக ஆறின பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிறிஸ்பியாக இந்த மாதிரி வந்திருக்கும். பர்டிகுலர் இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம், அந்த பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்மியாக ஆன பிறகு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அருமையான கிறிஸ்பியான வேர்க்கடலை ரெடியான வேர்க்கடலை கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்கான மசாலா வேர்க்கடலை ரெடி. பார்த்தீங்களா, அந்த மசாலா வேர்க்கடலை உதிரியாக இந்த மாதிரி தான் வரணும். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னங்க, இந்த மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன விஷயம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் கரெக்டான ரெசிபி சூப்பராக வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.